இன்ப விருத்தியில் நீங்க ஜெயிக்கிறீங்க. கடன் வாங்கலாம், டிஃபென்ஸ் ஆடலாம், டியூஸ் கரெக்டா கட்டலாம். அந்த 10ஆம் வீட்டு கேந்திரத்துக்கு பலம் தான் தொழில ஜெயிப்போம்னு அர்த்தம். அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம் தான். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். எமோஷன், கோபம், அப்பாவளி ஆதில பிரச்சனை எதை கேட்டாலும் உங்களால் அடைய முடியும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல ரெட் ஹில் ஏரியால இருந்து ஒரு அருமையான மசூதிக்கு முன்னால் இருந்து இந்த வீடியோ உங்களை தந்துட்டு இருக்கேன். இது வந்து மிதுன ராசிக்கு இந்த 2025 மார்ச் மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன். இது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி பேச்சு மார்ச் 29 9 சனி ஆட்சிங்கிறது சமூகம் அதிக உழைப்பை கொடுத்து உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற வாழ்க்கையை லாஸ்ட் 2.5 வருஷத்துல மிதுன ராசி கொடுத்துருக்கும். ஆனா போன ஒரு வருஷத்துல குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயத்தில் இருந்தான். அதாவது 2024 மே மாசம் வந்து 2025 மே வரைக்கும் விரய குரு. அப்ப ஒரு அதிக செலவு, அதிகமா நேரத்தை எடுத்துக்குது, ஸ்லைட்டா டிஸ்டர்ப்டா இருந்திருப்பீங்க. ஆனா மார்ச் 29 சனி பேச்சு. சரி, மார்ச் 29 ஆனா மார்ச் மாசம் எப்படி இருக்குன்னு கேட்டுறாங்க. அப்படியே பலனுக்குள்ள வரும் பாருங்களேன். உங்களுடைய ராசியாதி புதன் 10ஆம் வீட்டுல சுக்கரனோட ராகுவோட மகாலட்சுமி யோகம், விபரீத ராஜயோகம், அது பியூட்டிஃபுல். அப்ப புதன் சுக்கரன் ராகு நல்லா இருக்குது. மார்ச் 15ஆம் தேதிக்கு சூரியன் போய் சேர்றான், அதுவும் நல்லா இருக்கு. மார்ச் 15 வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை 9ஆம் வீட்டுல நல்லா இல்லை. அதே மாதிரி 12ஆம் வீட்டுல குரு இருக்காரு, குரு பேச்சு அடைய போறாரு, லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்காரு. சந்திர நட்சத்திரத்துல குரு இருக்காரு, தவறு இல்லை. ஜென்மத்தில் செவ்வாய் இருக்காரு, கொஞ்சம் தவறு தான். 4ஆம் வீட்டுல கேது இருக்காரு, குரு பார்வை இருக்கனால 4ஆம் வீட்டு கேதுனால தப்பு இல்லை. இப்ப அப்படின்னு உங்களுக்கு பலனுக்கு வர பாருங்களேன். உங்க உடம்பு மனசு உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம். உங்களுடைய உடம்பு மனசும் கண்டிப்பாக சரியா இருக்கு. எப்படி உடம்பு மனசு சரியா இருக்குன்னா, ராசியாதிபதி புதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் வாங்குறாரு, கூட ராகு சேர்றாரு. அந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு. 10ஆம் வீடுங்கிறது கேந்திரம். இதுதான் ஒரு டேபிள் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டேபிளுடைய 4 கால் இருக்கு இல்லையா, அந்த 4 கால் தான் கேந்திரம்ங்கிறது. அப்ப டேபிள் கால் பலமா இருந்தா அந்த டேபிள் பலம். இப்ப சூரியன் ராகுங்கிறது அசுர கிரகங்கள். அந்த 2 அசுர கிரகங்கள் 10ஆம் வீட்டு கேந்திரத்தில் இருக்கிறனால அந்த 10ஆம் வீட்டு கேந்திரத்துக்கு பலம் தான். எமோஷனா இருக்கும், கோபம் வரும், சம்டைம்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா தொழில ஜெயிப்போம்னு அர்த்தம். அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம் தான். ஏன்னா புதனுக்கு சுக்கிரன் ஃப்ரெண்டு, சுக்கிரன் ராகு ஃப்ரெண்டு, அதுவும் மகாலட்சுமி யோகம். சரி, சூரியன் வந்து சேரானே சூரியன் ராகு எதிர்ப்புனா, அதே சூரியன் உங்களுடைய ராசி புதனுடைய நண்பன். அப்ப கண்டிப்பா உங்களுடைய உடம்பு மனசு அனைத்துக்குமே இது நல்லதை தான் செய்யுது. வேணா 5 to 10% நீங்க உடம்புக்கும் மனசுக்கும் டிஸ்டர்ப் வரலாம், அதையும் உங்களால் ஜமாளிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக தவறு எடுக்கிற முடியல, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா 9ஆம் வீட்டுல சூரியன் சனி இருக்கிறதுனால எமோஷன், கோபம், அப்பாவளி ஆதில பிரச்சனை, சகோதர சகோதரினால ப்ராப்ளம், சொந்த பந்தங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஒரு மாசம் மட்டும் சூரியன் பேச்சு ஆகிற வரைக்கும். சூரியன் பேச்சு ஆகிட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு 9ஆம் வீட்டுல சூரியன் யாருன்னா சகோதரகாரகன், 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, ராசியில வேற செவ்வாய் இருக்கான். அப்ப இந்த சகோதர பந்தம், அப்பாவளி ஆதி இது மட்டும் நல்லா இல்ல, கண்டுக்காம டிராவல் ஆயிருங்க. அதை தவிர எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்குது. அதுல உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கிறீங்க. இன்ப விருத்தியில் நீங்க ஜெயிக்கிறீங்க. கடன் வாங்கலாம், டிஃபென்ஸ் ஆடலாம், டியூஸ் கரெக்டா கட்டலாம், தொழில போராடி நீங்க ஜெயிச்சுக்கலாம். ஆனால் எதிரி, சேலஞ்சு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா 6க்குரிய செவ்வாய் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடாது. அதே டைம்ல உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ராசியாதி புதனும் 5க்குரிய சுக்கரனும் ஒன்னா சேர்ந்து ராகுவோட சேருவது அது ஒரு மகாலட்சுமி யோகம் தான். அதுல சுக்கரன் அஸ்தமடைவான், புதன் அஸ்தமடைவான், அதுல புதன் நீசம் அடைஞ்சு அஸ்தமடைவான், கூட சூரியன் ஜாயிண்டாரா, எந்த தவறுமே பெருசா கிடையாது. ஆனா 6க்குரியவன் ராசியில் இருக்கிற பொழுது போராட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ஜஸ்ட் கடந்து போங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப், பார்ட்னர்ஸ் லைஃப், டிஃபென்ஸ் ஆடிட்டு போயிருங்க. தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் மிக அருமையா இருக்கு. அப்ப தொழிலையும் தொழில் லாபத்தையும் பாருங்க. பர்சனல் லைஃப்ல அப்புறம் பாத்துக்கலாம். அது எப்படி தொழில் லாபம்னு சொல்றீங்க பத்தி நான் உங்களுக்கு பின்னாக வரேன். பர்சனல் லைஃப்ல டிஃபென்ஸ் ஆடிக்குங்க. அகம் புறம். அக வாழ்க்கைங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளார தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை, புற வாழ்க்கை வீட்டுக்கு வெளியில, பிசினஸ் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். இங்க ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நல்லா இருக்குது, தனிப்பட்ட சொந்த வாழ்க்கைக்கு நல்லா இல்லை. அப்ப தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. மார்ச் மாசத்துல ஏப்ரல்ல பாத்துக்கலாங்கிற நான் அடுத்த பலனுக்கு போறதுக்கு முன்னால இனிமேல் பலன் பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. இந்த பலனுக்கு போறதுக்கு முன்னாள் நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். நம்ம வந்து ஜோதிட கருத்து, தெளிவான ஜோதிட கருத்து. இப்ப கூட பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கிரகச்சாரத்தை பத்தி நான் எழுதி வச்சிருக்கேன். சூரியன் எப்படி இருக்காரு, செவ்வாய் எப்படி இருக்காரு, புதன் எப்படி இருக்காரு, சுக்கரன் எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, சனி எப்படி இருக்காரு, ராகு எப்படி இருக்காரு, கேது எப்படி இருக்காருன்னு வச்சுதான் இந்த பலனை சொல்லிட்டு இருக்கு. எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எப்படி மாறா, எத்தனாம் தேதி மாறாலும் எழுதி வச்சிருக்கேன். இதை வச்சுதான் இந்த பலனை சொல்றேன். அப்போ நான் ஒரு குத்து மதிப்பா இந்த மாத பலன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் அக்யூரேட்டா தான் இந்த மாத பலனை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற வழிகாட்டுதல் உங்களுக்கு மன தெளிவையும் ஒரு நோக்கத்தை நோக்கிய பயணத்துக்கு உங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு வானத்துல கிரகம் மாறுது, ஒரு மாத பலன் அந்த அளவுக்கு பேசுமானா, உண்மையாலுமே ராசி பலன்கிறது உங்களை ஒரு 20 இருந்து ஒரு 50% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் உங்க மனதை.
ஏன்னா வானத்தில் கிரகம் மாறுறது உடம்பை மனசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நான் சொல்றது நீங்க நம்பும் பொழுது கண்டிப்பாக உங்க மனது இதை நம்பும் பொழுது அதை நோக்கி பயணத்தில் நீங்க எளிதாக போகலாம். இனி நம்பல நீங்க தாராளமா. உங்க ஜாதகத்தில் தப்பா இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்க ஜாதகத்தில் தவறான திசை புரிந்து தான் நான் என்ன செய்யட்டும். இது ஒரு பொது பலன். ஒரு 70-80% பொருந்தற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 20-30% உங்களுக்கு பொருந்தலையா பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜரை பாருங்க, நல்லா கைடு பண்றாருன்னு பாருங்க. இல்ல ஒரு சரியா கைடு பண்ணல எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்றேன், வீடியோ காலில் பேசலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நீ திரும்ப டவுட்னா நீ கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அப்ப அந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க, ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம். தியானம் வேணுமா நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ஒரே வருஷத்துல 5 வருட இலக்கை அடையலாமா? அடையலாம். 5 மடங்கு அடையலாமா? அடையலாம். 1 மாதத்துல 2 மாதத்துல மனோதிடம் 100 மடங்கு, மன தெளிவு 100 மடங்கு என்னால செய்ய முடியுங்களா சார்? மனது 2 செகண்டுக்கு ஒரு மேல நம்ம இருந்து போயிடும். 2 செகண்ட் தான் மனது நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 2 செகண்டுக்கு மேல போயிடும். 1800 வகையாக மனதனால யோசிக்க முடியும் 1 மணி நேரத்துல. அப்போ 1 மணி நேரம் டிவைட் பை 60 நிமிஷம் போடுங்க. 1 நிமிஷத்துக்கு 30 வகையா மனதனால் சிந்திக்க முடியும். அப்ப 2 செகண்டுக்கு ஒரு முறை மனதில் விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மனதை உங்கள் வயப்படுத்தணும். ஒரு சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா 15 செகண்ட் உங்க மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே வச்சுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா என்னால மணிக்கணக்காக உங்க மனதை உங்ககிட்டே வச்சுட்டு இருக்க முடியும். நீங்க அரசியல் தலைவர் நினைக்கிறீங்க, நீங்க ரஜினிகாந்த் சார் நினைக்கிறீங்க, அஜித் சார் நினைக்கிறீங்க, விஜய் சார் நினைக்கிறீங்கன்னா அப்படி ரசிகர்கள் அப்படின்னா உங்கள் மனது அவரை நினைக்கிற பொழுது உங்கள் சக்தி அவருக்கு போய் அவங்க ஜெயிச்சிருவாங்க. உங்கள் மனது உங்களை மட்டுமே நினைக்க செய்யறதா வெற்றி. அதை என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அழகா பயன்படுத்திங்க, அட்டகாசமா ஜெயிக்கலாம். அது தியானத்தின் மூலமாகவா அல்லது ஜாதக வழிகாட்டுதலா நம்ம டிசைட் பண்ணலாம். அருமையா ஜெயிக்கலாம். வெற்றிங்கிறது நம்ம மனதுக்குள்ள இருக்கிறது. பணமோ வெற்றியோ தோல்வியோ கடனோ கவலையோ நோயோ விபத்தோ விபரீதமோ எதுவுமே சடனா நடக்கிறது இல்லை. நம்ம ஆள் மனதில் விதைச்ச விதை அது முளைக்குது. அது அப்பானால விதைச்சப்பட்டிருக்கலாம், நம்மளாலையும் விதைக்கப்பட்டிருக்கலாம், காலேஜில் தப்பு பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம், கெட்டவனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். அது நம்ம மனதில் நம்ம விதைச்சிருப்போம், அது முளைச்சிரும். ஆகிய மனதில் தொடர்ந்து நல்லா விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் விதைச்சிட்டிங்கன்னா உடைய டாப் 3 லேயர் நல்லா இருக்கும். மனதுடைய மேல் மனதுடைய 3 லேயர் சரியாயிடுச்சுன்னா, ஆள் மனதனுடைய இந்த டாப் 3 லேயர்ஸ் நல்லா பலமாயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப போன 3 மாதம் என்ன நினைச்சீங்களோ அதுதான் நடக்கும். அப்போ போன 3 மாதம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், இன்பமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும், எனக்கு நல்ல உறவு கிடைக்குது, நல்ல வெற்றி கிடைக்குது, எதை கேட்டாலும் உங்களால் அடைய முடியும். நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்களே, நீங்கள் என்ன கேட்கறது அது கடவுள் தரமாட்டார். உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை கடவுள் தருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் தருவார். அப்போ மனதில் என்ன வேணும்னு கொண்டு போய் விதைங்கிறேன். ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற போது ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு என்னால் வழிகாட்ட முடியும். ஃபைன், நம்ம அடுத்த பாட்டுக்கு வர்றேன். இப்போ எந்த பாட்டுக்கு வரேன்னா, அஷ்டமாதி சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ஆட்சி, சூரியனோட சேர்ந்துருக்கான். முதல் 15 நாள் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும் உடம்பு மனசும். மார்ச் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸு, செகண்ட் 3rd வீக், அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பயிற்சியான பிறகு உங்கள் மனதும் உடலும் நன்றாக இருக்குது. ஏன்னா சனி 9ஆம் வீட்டில் தனித்து ஆட்சிங்கிறனால திறமை அழகாக ஜெயிக்குது. தொழிலையும் தொழில் லாபத்திலும் மிக அருமை. எதனால் சொல்கிறேன்னா, என்னதான் இருந்தால் லாபஸ்தான செவ்வாய் நம்ம ராசிலேயே இருந்தான்னா லாபத்தை அவன் தருவான். தொழில்ஸ்தான குரு 12ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் கூட தொழில்ஸ்தானாவதியும் அந்த 12க்கு அதிபதி சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம். அப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக தொழிலில் வச்சுக்கோங்க. ஏன்னா தொழில்ஸ்தான் நல்லா இருக்குது. அப்போ தொழிலை பற்றியுமே யோசிக்கிறீங்க, வேலை வாய்ப்பை யோசிக்கிறீங்க, ப்ரொமோஷனை யோசிக்கிறீங்க, வெற்றி அடைகிறதுக்கான யோசிக்கிறீங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை உங்களால் அப்படியே அடைய முடியும். அதனால தான் சொன்னேன், நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து பிளான் பண்ணால் நீங்கள் தொழிலை ஜெயிச்சிடலாம். அதே அஸ்ட்ராலஜர் பிளான் பண்ணி பர்சனல் லைஃப்லேருந்து தள்ளி இருங்க. கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுக்காதீங்க, பயப்படாதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒருவேளை அவருக்கு சரியாக கைடு பண்ணலையே நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஒரு மென்டரை வச்சு தியானம் கற்றுக்குங்க. உங்களால் முடியலையே நான் உங்களுக்கு தியானம் கற்று தரேன். ஒவ்வொரு வருடமும் 5 மடங்கு ஜெயிக்கும். அப்போ நம்ம சாகரக்குள்ளார 500 வருஷ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பரம்பரைக்கு 500 வருஷத்துக்கு கவலை இல்லை, 1000 வருஷத்துக்கு கவலை இல்லை. பியூட்டிஃபுல் லைஃப் நம்ம வாழ்ந்துடலாம். 10 லட்சம் ஒருத்தராக மாறலாம், 1 கோடியில் ஒருத்தராக மாறலாம், 10 கோடியில் ஒருத்தராக மாறலாம். அப்படி மாறுற பொழுது என்ன ஆகும்? உங்கள் துறையில் உலகத்தில் நீங்கள் நம்பர் 1 வரலாம். 2-3 வருடத்தில் உலகத்திலே பெஸ்ட்டு 1000 பேர்த்து ஒருத்தராக நம்மளால் மாற முடியும். முயற்சி பண்ணுவோம், வெற்றி அடையும். அதுதான் வாழ்க்கை. இப்போது மிதுன ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனால் உடம்பு மனசு நல்லா இருக்குது. ஆனால் பார்ட்னர் கூட்டாளி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். ஆனால் அதே மார்ச் 15க்கு பிறகு எந்த கவலையும் இல்லை. அப்பாவளி ஆதி பொறுமையாக இருந்துக்குங்க. அனந்தம்பி பொறுமையாக இருங்க. என்டையர் மந்த்து கூட தொழில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், லாபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழில் லாபமும் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். அப்போ வெற்றியை தொழிலை, மனதை தொழிலில், எண்ணங்களை தொழிலில் வைங்க. ஜெயிக்கிற வழியை பாருங்கள். இதுக்கு சரியாக யாராச்சும் வழிகாட்டல, அஸ்ட்ராலஜர் வழிகாட்டல, உங்கள் மென்டர் வழிகாட்டலாம், எனக்கு கால் பண்ணுங்க. வித்தின் வீக் பேசலாம், வேகமாக பேசலாம், வேகமாக வெற்றி அடையலாம். நானும் திட்டம் போட்டிருக்கேன். அஸ்ட்ராலஜி மீட்டிங் அல்லது மெடிடேஷன் எல்லாமே வேகமாக ஒரே ஒரு இடத்துல. ஏன் நம்மளால ஒரு 20 வருட வாழ்க்கை அடைய முடியாது, 50 வருட வாழ்க்கை அடைய முடியாது. நான் ஒரு 30-35 வயசு ஃபிட்னஸோட, இளமையோட, அறிவோட, இன்வால்வ்டா, மெமரி பவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பாக்கி இன்னொரு 50-60 வருஷம் வாழணும். நிறைய புக்ஸ் எழுதணும், நிறைய சாதிக்கணும், நிறைய தியான புக்ஸ் எழுதணும். எக்ஸலண்ட்டாக போகணும். நீங்களும் வாங்க, நான் ட்ராவல் பண்ணலாம். எங்கிட்ட நீங்கள் தியானம் கற்றுட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்குது. எப்போ பேசிக்கலாம். தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்.
ஆயிரக்கணக்கான தியானம் கற்றுக்கிட்ட எல்லாத்துக்கூடையும் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். நம்ம எல்லோரும் டீமாக ட்ராவல் பண்ணலாம். 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், 10000 பேர் ஒரு டீமாக ட்ராவல் ஆகலாம். எக்ஸலாக ஜெயிக்கலாம். நன்றி 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 நன்றி.